ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? மெய் எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரியாது இல்லையா? நான் சொல்கிறேன். மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18 எழுத்துக்கள் இருக்குது. ஓகேவா? எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 18 எழுத்துக்கள் இருக்குது. அதில் இப்போ நம்ம ஒன்றொன்னா பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். சரியா? பார்க்கலாமா இப்போ? ஓகே, பாருங்க. முதல் மெய் எழுத்து இக்கு. முதல் மெய் எழுத்து இக்கு. இக்குக்கு உதாரணம் கொக்கு. கொக்கு அப்படின்ற வார்த்தையில் இக்கு நமக்கு வருது இல்லையா? ஸோ கொக்கு என்னெல்லாம் பண்ணும் உங்களுக்கு தெரியுமா? கொக்கு எங்கே காணப்படும்? நீர்நிலைகளில் அதிகமாக காணப்படும். அது நீர்நிலைகளில் உள்ள மீன் இதெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிடும். சரியா? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ இக்கு அதுக்கு உதாரணம் கொக்கு. ஓகே, அடுத்த மெய் எழுத்து பார்க்கலாமா? அடுத்த மெய் எழுத்து இங்கு. அடுத்த மெய் எழுத்து இங்கு. இதுக்கு உதாரணம் சிங்கம். சிங்கம் அப்படின்ற வார்த்தையில் நமக்கு இங்கு அப்படின்ற எழுத்து வருது இல்லையா? மெய் எழுத்து வருது. ஓகே, சிங்கம் யாருக்கெல்லாம் தெரியும்? கை உயர்த்துங்க பார்க்கலாம். பார்த்துருப்போம் இல்லையா? எங்கே பார்த்துருப்போம்? பெரும்பாலும் நீங்கள்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க. டிவியில் காட்டிலலாம் சிங்கம் உலாவும். காட்டோட ராஜா அப்படின்னு அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா? காட்டில் உள்ள எல்லா மிருகங்களும் சிங்கத்துக்கு அவ்வளோ பயப்படும். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் தெரியும். சில பேர் நீங்கள் ஜூக்கு போனால் கூட சிங்கம் பார்த்துருக்க முடியும் இல்லையா? ஓகே, ஸோ சிங்கம் நமக்கு தெரியும். ஸோ இங்கு அதுக்கு உதாரணம் சிங்கம். ஓகே, அடுத்த மெய் எழுத்து பார்க்கலாமா? மூன்றாவது மெய் எழுத்து இச்சு. மூன்றாவது மெய் எழுத்து இச்சு. அதுக்கு உதாரணம் எலுமிச்சை. எலுமிச்சை. எலுமிச்சைன்ற வார்த்தையில் நமக்கு இச்சு அப்படின்ற மெய் எழுத்து வந்துடுது. எலுமிச்சம்பழம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா குட்டீஸ்? வீட்டில் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? நமக்கு ஏதாவது தாகமாக இருந்துச்சுன்னா, இல்லை வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எலுமிச்சை ஜூஸ் குடிப்போம் இல்லையா? லெமன் ஜூஸ் குடிப்போம் இல்லையா? அதுதான் எலுமிச்சை. ஸோ இச்சு அதுக்கு உதாரணம் எலுமிச்சை. ஓகே குட்டீஸ், அடுத்த மெய் எழுத்து நம்ம பார்க்கலாமா? அடுத்த மெய் எழுத்து இஞ்சு. அடுத்த மெய் எழுத்து இஞ்சு. இதுக்கு உதாரணம் பஞ்சு. பஞ்சுன்ற வார்த்தையில் நமக்கு இஞ்சுன்ற மெய் எழுத்து வந்துடுது. பஞ்சு யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க? வீட்டில் இருக்கும். அநேகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஏதாவது கையிலலாம் காயம் அடிபட்டுருச்சுன்னா அதில் பஞ்சு வச்சு கட்டு போடுவாங்க டாக்டர்ஸ்டெல்லாம் போகும்போது இல்லையா? அதுக்கு நம்ம பஞ்சை யூஸ் பண்ணுவோம். ஸோ பஞ்சு தெரியும் எல்லாருக்கும். ஸோ இஞ்சு அதுக்கு உதாரணம் பஞ்சு. ஓகே, அடுத்த மெய் எழுத்து பார்க்கலாமா? அடுத்த மெய் எழுத்து இட்டு. இட்டு இதுக்கு உதாரணம் பூட்டு. பூட்டுன்ற வார்த்தையில் நமக்கு இட்டு அப்படின்ற மெய் எழுத்து வந்துடுது. ஓகே, பூட்டு யாருக்கெல்லாம் தெரியும்? கண்டிப்பாக குட்டீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கே பார்த்துருப்பீங்க சொல்லுங்கள்? இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறோம், எங்கேயாவது வெளியூர் போகிறோம் அப்படின்னா வீடு பத்திரமா இருக்கணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல ஒரு பெரிய பூட்டை வச்சு பூட்டிட்டு போவோம் இல்லையா? ஸோ பூட்டு தெரியும் எல்லாருக்கும். ஸோ இட்டு அதுக்கு உதாரணம் பூட்டு. ஓகே குட்டீஸ், அடுத்த மெய் எழுத்து பார்க்கலாமா? ஓகே, அடுத்த மெய் எழுத்து எண். 3 சுழி எண். ஓகே, இதுக்கு உதாரணம் எண்ணெய். எண்ணெய்ன்ற வார்த்தையில் நமக்கு அந்த 3 சுழி எண் வந்துடுது. ஓகே, எண்ணெய் தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? என்ன பண்ணுவோம் எண்ணெய் வச்சு? எண்ணெயில் நிறைய எண்ணெய் இருக்குது. நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? அந்த சாப்பாடு தயாரிக்கிறதுக்கு, சமையல் பண்ணுறதுக்கு கூட எண்ணெய் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அது தவிர நம்ம டெய்லி தலையில் எண்ணெய் வைக்கிறோம் இல்லையா எல்லாரும்? அதுக்கும் தனியாக எண்ணெய் இருக்குது. ஸோ எண்ணெய் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான். எண்ணெய் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன் அதுக்கு உதாரணம் எண்ணெய். ஓகே, அடுத்த மெய் எழுத்து பார்க்கலாமா? அடுத்த மெய் எழுத்து இத்து.
அடுத்த மெய் எழுத்து இத்து. இதுக்கு உதாரணம் வாத்து. வாத்து அப்படின்ற ஒரு வார்த்தையில் இத்து நமக்கு வந்துடுது. வாத்து எங்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் சொல்லுங்கள். வாத்து முக்கியமாக பெரும்பாலும் நீர்நிலைகளில் தான் காணப்படும். வாத்து அழகாக நீந்தி நீந்து போகும் தண்ணியில். ஓகேவா? வாத்து முட்டையிடும். வாத்து தண்ணியில் தான் பெரும்பாலும் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். வாத்து நடக்கிறது கூட அழகாக நடக்கும். ஓகேவா? ஸோ வாத்து தெரியும் எல்லாருக்கும். ஸோ இத்து அதுக்கு உதாரணம் வாத்து. ஓகே குட்டீஸ், அடுத்து நம்ம ஒரு மெய்யெழுத்து பார்க்கலாமா? அடுத்த மெய்யெழுத்து இந்து. அடுத்த மெய்யெழுத்து இந்து. இதுக்கு உதாரணம் பந்து. பந்துன்ற வார்த்தையில் நமக்கு இந்து அப்படிங்கிற மெய்யெழுத்து வந்துடுது. ஓகே குட்டீஸ், பந்து எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? என்ன பண்ணுவோம் டெய்லி? நீங்கள் டெய்லி பள்ளிக்கூடம் போகிறீங்க. பள்ளிக்கூடத்தில் கூட நமக்கு பந்து இருக்குது. பந்துக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை தான் பால். பந்தை தான் நம்ம ஆங்கிலத்தில் பால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் தினமும் பந்தை வச்சு விளையாடுறீங்க. பள்ளிக்கூடத்துலேயும் சரி, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் சரி, பந்தை வச்சு குட்டீஸ் எல்லாரும் விளையாடுறீங்க இல்லையா? ஸோ இந்து அதுக்கு உதாரணம் பந்து. ஓகே, அடுத்த மெய்யெழுத்தை நம்ம பார்க்கலாமா? அடுத்த மெய்யெழுத்து இப்பு. இப்பு இதுக்கு உதாரணம் சீப்பு. இதுக்கு உதாரணம் சீப்பு. சீப்புன்ற வார்த்தையில் நமக்கு அந்த இப்பு அப்படிங்கிற மெய்யெழுத்து வந்துடுது. ஓகே குட்டீஸ், சீப்பும் நீங்கள் தினமும் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான். காலையிலே பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எழும்புறீங்க, குளிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. கடைசியாக தலை வாரிட்டு தான் ஸ்கூலுக்கு போக முடியும் இல்லையா? இல்லைன்னா மிஸ் திட்டுவாங்கல்ல. ஸோ நீங்கள் டெய்லி தினமும் சீப்பு யூஸ் பண்ண தான் செய்கிறீங்க. ஸோ இப்பு அதுக்கு உதாரணம் சீப்பு. ஓகே, அடுத்த ஒரு மெய்யெழுத்து நாம் பார்க்கலாமா? அடுத்த மெய்யெழுத்து இம். அடுத்த மெய்யெழுத்து இம். இதுக்கு உதாரணம் பொம்மை. பொம்மை அப்படிங்கிற வார்த்தையில் நமக்கு இம் அப்படிங்கிற மெய்யெழுத்து வந்துடுது. ஓகே குட்டீஸ், எல்லார் வீட்லேயும் பொம்மை கண்டிப்பாக இருக்கும். அது குட்டீஸ் உங்களோட ரூமில், உங்களோட வீட்டில் பொம்மை நிறைய வச்சுருப்பீங்க இல்லையா? குட்டீஸ் உங்களுக்கு பொம்மை ரொம்ப பிடிக்கும். நிறைய பொம்மை வச்சுட்டு தான் தூங்குவீங்க, அதை வச்சுட்டு தான் சாப்பிடுவீங்க, அதை வச்சு விளையாடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ பொம்மை இம் அதுக்கு உதாரணம் பொம்மை. ஓகே, அடுத்த ஒரு மெய்யெழுத்து பார்க்கலாமா? அடுத்த மெய்யெழுத்து ஈ. அடுத்த மெய்யெழுத்து ஈ. அதுக்கு உதாரணம் நாய். நாய் அப்படிங்கிற வார்த்தையில் நமக்கு ஈ அப்படிங்கிற மெய்யெழுத்து வந்துடுது. நாய்க்குட்டி எல்லார் வீட்லேயும் பெரும்பாலானோர் வீட்டில் வச்சுருப்பாங்க. எதுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க? சில வீட்டில் காவலுக்காக வச்சுருப்பாங்க. சில வீட்டில் செல்ல பிராணியாக வச்சுருப்பாங்க. அதை ரொம்ப செல்லமாக அன்பாக பார்த்துக்குவாங்க. குட்டீஸ் நீங்கள் கூட நாய்க்குட்டி கூடலாம் நல்லா விளையாடுவீங்க இல்லையா? அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாய் ஈ அதுக்கு உதாரணம் நாய். ஓகே குட்டீஸ், அடுத்த ஒரு மெய்யெழுத்து பார்க்கலாமா? அடுத்த மெய்யெழுத்து இர். சின்ன இர். இதுக்கு உதாரணம் பூர்த்தி. பூர்த்தி. பூர்த்திங்கிற வார்த்தையில் நமக்கு இர் அப்படிங்கிற எழுத்து வந்துடுது. பூர்த்தி அப்படின்னா என்ன? டெய்லி நீங்கள் எதில் ஒரு ஸ்கூலுக்கு போவீங்க? அப்பா இல்லை அம்மா உங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விடுவாங்க. எதில் கொண்டு போய் விடுவாங்க? பெரும்பாலானவங்க பைக்கில், சைக்கிளில், காரில் எல்லாத்துலேயும் கொண்டு போய் விடுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் பேர் தான் ஊர்த்தி. ஸோ ஊர்த்தி எல்லாருக்கும் தெரியும். ஸோ இர் சின்ன இர் அதுக்கு உதாரணம் ஊர்த்தி. ஓகே, அடுத்த ஒரு மெய்யெழுத்து பார்க்கலாமா? அடுத்த மெய்யெழுத்து இல். அடுத்த மெய்யெழுத்து இல். இதற்கு உதாரணம் பால். இதுக்கு உதாரணம் பால். பால் இந்த எழுத்துல, இந்த வார்த்தையில் இல் அப்படிங்கிற எழுத்து நமக்கு வந்துடுது. பால்
டெய்லி குட்டீஸ் நீங்கள் காலையிலே நைட்டு கண்டிப்பாக அம்மா உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா? பால் நமக்கு எதுலேருந்து கிடைக்குது? பசுலேருந்து கிடைக்குது. பசுமாடுலேருந்து நமக்கு பால் கிடைக்குது. குட்டீஸ் டெய்லி கண்டிப்பாக நீங்கள் அதை குடிப்பீங்க. பெரியவங்க கூட தினமும் குடிப்பாங்க. ஸோ பால் உங்களுக்கு நல்லா தெரியும். பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானதும் கூட. ஸோ இல் அதுக்கு உதாரணம் பால். ஓகே, அடுத்து ஒரு மெய்யெழுத்து பார்க்கலாமா? அடுத்த மெய்யெழுத்து யு. யு அதற்கு உதாரணம் செவ்வந்தி. செவ்வந்தி அப்படிங்கிற வார்த்தையில யூ அப்படிங்கிற மெய்யெழுத்து நமக்கு வந்துருது. செவ்வந்தி பூ அப்படின்னா என்ன? நிறைய பூ இருக்கு இல்லையா? மல்லிகை பூ இருக்கு, கனகாம்பரம் பூ இருக்கு, எவ்வளவோ பூ இருக்கு. அதே மாதிரி செவ்வந்தி பூவும் நாம பார்த்துருப்போம். கண்டிப்பா வீடுகளில் இருக்கும், பூக்கடைகளில் வச்சிருப்பாங்க. செவ்வந்தி பூன்றது நாம தலையில வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பூ தான் அது. ஸோ கண்டிப்பாக குட்டீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யூ அதற்கு உதாரணம் செவ்வந்தி. ஓகே, அடுத்த ஒரு மெய்யெழுத்து பார்க்கலாமா? அடுத்த மெய்யெழுத்து இல். அடுத்த மெய்யெழுத்து இல். இதற்கு உதாரணம் யாழ். யாழ் அப்படிங்கிற வார்த்தையில இல் நமக்கு வந்துருது. யாழ் அப்படின்னா என்ன குட்டீஸ்? உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு கஷ்டம்தான். யாழ் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு இசைக்கருவி. இதுல இந்த இனிமையான இசை நமக்கு கிடைக்கும். இதை கேட்டு குட்டீஸ் நீங்க டான்ஸ் ஆடலாம், நல்லா ரசிச்சு அதை கேட்கலாம். ஸோ இது ஒரு இனிமையான இசை கொடுக்கக்கூடிய இசைக்கருவி. ஸோ இல் இதுக்கு உதாரணம் யாழ். ஓகே, அடுத்த ஒரு மெய்யெழுத்து பார்க்கலாமா? அடுத்த மெய்யெழுத்து இல். அடுத்த மெய்யெழுத்து இல். இதற்கு உதாரணம் வாள். வாள் அப்படிங்கிற வார்த்தையில நமக்கு அந்த இல், அதாவது சின்ன இல் நமக்கு வந்துருது. வாள் அப்படின்னா என்ன? இந்த காலத்துலலாம் நமக்கு வாள் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த காலத்துல வாள் அப்படிங்கிறது நல்ல பெருசா கத்தி இருக்கு இல்லையா? சின்னதா இருக்கும் கத்தி. வாளுங்கிறது கத்தியை விட கத்தி மாதிரியே இருக்கும், ஆனால் கத்தி விட பெருசா நீளமா இருக்கும். அந்த காலத்துல அரசர்கள் எல்லாம் அந்த வாள் வச்சும் கூட பக்கத்து நாட்டு அரசர்களோட போர் தொடுப்பாங்க. அந்த காலத்துல அரசர்கள் அதை நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இல் சின்ன இல் அதற்கு உதாரணம் வாள். ஓகே, அடுத்த ஒரு மெய்யெழுத்து பார்க்கலாமா? அடுத்த மெய்யெழுத்து இர். பெரிய இர். இதுக்கு உதாரணம் நாற்காலி. நாற்காலி அப்படிங்கிற வார்த்தையில நமக்கு அந்த பெரிய இர் வந்துருது. நாற்காலி அப்படின்னா என்ன? எல்லாரும் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போனா ஒரு சேர்ல உட்கார்றீங்க. சேர் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷ்ல நாற்காலிக்கு நாம சொல்ற ஒரு வார்த்தை. அந்த சேர்ல தான் நீங்க உட்கார்ந்து பள்ளிக்கூடத்துல பாடம் படிக்கிறீங்க. இல்லைன்னா உங்களுக்கு பெஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க. வீட்டில் நாம தினமும் உட்கார்ந்துருக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் நாற்காலி அப்படிங்கிறத நாம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ பெரிய இர் இதுக்கு உதாரணம் நாற்காலி. ஓகே, அடுத்த ஒரு மெய்யெழுத்து பார்க்கலாமா? அடுத்த மெய்யெழுத்து இன். 2 சுழி இன். இதுக்கு உதாரணம் மீன். மீன் அப்படிங்கிற வார்த்தையில நமக்கு அந்த 2 சுழி இன் வந்துருது. மீன் எல்லாரும் குட்டீஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? மீன் எங்கெல்லாம் இருக்கும்? கடல்ல இருந்து தான் நமக்கு மீன் கிடைக்கிறது. சம்டைம்ஸ் கிணத்துல இருந்து கூட நமக்கு மீன் கிடைக்குது. கிணத்து மீன், கடல் மீன், இந்த மாதிரிலாம் நம்ம டெய்லி சாப்பிடுவோம் இல்லையா? அந்த மீனை நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? சில பேர் வீட்டில் அந்த மீனெல்லாம் அழகாக மீன் தொட்டியில் வச்சு வளர்ப்பாங்க. நிறைய பேர் தினமும் அதை நம்ம அந்த மீனை வாங்கி சாப்பிட்றோம். மீன் கண்ணுக்கு ரொம்ப நல்லது குட்டீஸ். ஸோ டெய்லி மீன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ 2 சுழி இன் அதுக்கு உதாரணம் மீன். ஓகே குட்டீஸ், இப்போ நாம மெய்யெழுத்துக்கள் 18 எழுத்துக்களையும் உதாரணத்தோட அழகா தெளிவா பார்த்துட்டோம். இதை மறக்காம நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகேவா?
ஓகே குட்டீஸ், இப்போ நாம் மெய் எழுத்துக்கள் 18ஐயும் அழகாக தெளிவாக எடுத்துக்காட்டோடு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கவனமாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ அதே மெய் எழுத்துக்கள் 18ஐயும் எப்படி எழுதலான்றதை நம்ம பார்க்கலாமா? ஓகே, இப்போ நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். கவனமாக கவனித்து அதை நீங்கள் எழுத கற்றுக்கணும். ஓகேவா? ஓகே, எழுதி பார்க்கலாமா? முதல் மெய் எழுத்து என்ன? இக். இதை இப்போ நான் அதை எப்படி எழுதலான்னு சொல்லி கொடுக்கட்டுமா? ஓகே, கவனமாக பாருங்கள் குட்டீஸ். இப்போ நான் உங்களுக்கு இக் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு இருக்கேன். கவனமாக பாருங்கள் குட்டீஸ். அழகாக மெதுவாக தெளிவாக நாம் இக் எழுதணும். ஓகே குட்டீஸ், இதுதான் இக். இக் நாம் இப்படி தான் எழுதணும். இப்போ நாம் மெய் எழுத்தில் முதல் எழுத்து இக் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நான் உங்களுக்கு இங்கு எப்படி எழுதுறதுன்னு காட்ட போகிறேன். கவனமாக பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு இங்கு எழுதி காட்டிகிட்ருக்கேன். கவனமாக பார்த்து அழகாக எழுதணும் நீங்களும். இதுதான் இங்கு. இப்போ நாம் இங்கு எழுதி பார்த்துட்டோம். ஓகே குட்டீஸ், இப்போது அடுத்து நாம் இச் எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கவனமாக பாருங்கள் குட்டீஸ். இப்போ நான் உங்களுக்கு இச் எப்படி எழுதலான்னு காட்டிகிட்ருக்கேன். கவனமாக பார்த்து நீங்களும் அதே மாதிரி எழுதணும். இதுதான் இச். இப்போ நான் உங்களுக்கு இச் எப்படி எழுதலான்னு காட்டிட்டேன். நீங்களும் பார்த்துட்டீங்க. ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நான் உங்களுக்கு இஞ்சு எப்படி எழுதுறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். கவனமாக பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு இஞ்சு எழுதி காட்டிகிட்ருக்கேன் குட்டீஸ். கவனமாக பாருங்கள். அப்போ தான் நீங்களும் அழகாக எழுத முடியும். இதுதான் இஞ்ச். இப்போ நாம் இஞ்ச் எழுதி பார்த்துட்டோம். ஓகே குட்டீஸ், அடுத்து நான் உங்களுக்கு இட்டு எப்படி எழுதலான்னு காட்ட போகிறேன். கவனமாக பாருங்கள். நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் குட்டீஸ். இப்போ நான் எழுதிட்டுருக்கிறது இட்டு. இது இட்டு. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம இட் எப்படி எழுதலான்னு பார்த்துட்டோம். ஓகே குட்டீஸ், அடுத்து நான் உங்களுக்கு இன் 3 சுழி இன் எப்படி எழுதலான்னு காட்ட போகிறேன். எழுதி காட்ட போகிறேன். கவனமாக பாருங்கள் குட்டீஸ். இப்போ நான் எழுதுறது 3 சுழி இன். கவனமாக பாருங்கள். இதுதான் 3 சுழி இன். இப்போ நாம் இன் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகே குட்டீஸ், இப்போது அடுத்து நாம் இத்து எப்படி எழுத போகிறதுன்னு பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு இத்து எப்படி எழுதலான்னு காட்டிகிட்ருக்கேன். கவனமாக பாருங்கள். அப்போ தான் நீங்களும் அழகாக எழுத முடியும். இதுதான் இத்து. இப்போ நாம் இத்து எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகே குட்டீஸ், அடுத்து நாம் இந்து எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். கவனமாக பாருங்கள் குட்டீஸ். இப்போ நான் இந்து உங்களுக்காக எழுதி காட்டிகிட்ருக்கேன். கவனமாக பாருங்கள். இதுதான் இந்து. இப்போ நாம் இந்து எழுதி பார்த்துட்டோம். ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நான் உங்களுக்கு இப்பு எப்படி எழுதலான்னு எழுதி காட்ட போகிறேன். கவனமாக பாருங்கள். இப்போ நாம் இப்பு எழுதி பார்த்துட்ருக்கோம்.
கவனமாக பார்த்து கரெக்டாக நீங்களும் எழுதணும். இதுதான் இப். இப்போ நாம் இப் எழுதி பார்த்துட்டோம். ஓகே குட்டீஸ், அடுத்து இப்போ நாம் இம் எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் எழுதி காட்டுறேன், கவனமாக பாருங்கள். குட்டீஸ், இப்போ நான் இம் உங்களுக்காக எழுதி காட்டிகிட்ருக்கேன். கவனமாக பாருங்கள். இதுதான் இம். இப்போ நான் உங்களுக்கு இம் எழுதி காட்டிட்டேன், நீங்களும் பார்த்துட்டீங்க. ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நாம் இ எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன், கவனமாக பாருங்கள். ஓகே குட்டீஸ், இப்போ நான் உங்களுக்கு இ எழுதி காட்டிகிட்ருக்கேன். இதுதான் இ. இப்போ நாம் இ எப்படி எழுதலான்னு பார்த்துட்டோம். ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நாம் இர், அதாவது சின்ன இர் எப்படி எழுதலான்னு பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு சின்ன இர் எழுதி காட்டிகிட்ருக்கேன். கவனமாக பாருங்கள் குட்டீஸ். சின்ன இர், இதுதான் சின்ன இர். இப்போ நாம் இர் எழுதி பார்த்துட்டோம். ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நாம் இல் எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் எழுதி காட்டுறேன், கவனமாக பாருங்கள். குட்டீஸ், இப்போ நான் உங்களுக்கு இல் எழுதி காட்டிகிட்ருக்கேன். இதுதான் இல். இப்போ நாம் இல் எழுதி பார்த்துட்டோம். ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நாம் இவ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் எழுதி காட்டுறேன், கவனமாக கவனிங்க. குட்டீஸ், இப்போ நான் உங்களுக்காக இவ் எப்படி எழுதலான்னு எழுதி காட்டிகிட்ருக்கேன். இதுதான் இவ். இப்போ நாம் இவ் எழுதி பார்த்துட்டோம். ஓகே குட்டீஸ், அடுத்து இப்போ நாம் இல் எப்படி எழுதலான்னு பார்க்க போகிறோம். நான் எழுதி காட்டுறேன், கவனமாக பாருங்கள். குட்டீஸ், இப்போ நான் உங்களுக்கு இல் எழுதி காட்டிகிட்ருக்கேன். எப்படி எழுதலான்னு பாருங்கள். இதுதான் இல். இப்போ நாம் இல் எழுதி பார்த்துட்டோம். ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நான் உங்களுக்கு இல் எப்படி எழுதலான்னு காட்ட போகிறேன். கவனமாக பாருங்கள். குட்டீஸ், இப்போ நான் உங்களுக்கு இல் எழுதி காட்டிகிட்ருக்கேன். கவனமாக பாருங்கள், அப்போ தான் நீங்களும் கரெக்டாக அழகாக எழுத முடியும். இதுதான் இல். இப்போ நாம் இல் எழுதி பார்த்துட்டோம். ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நாம் இர் எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா? நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன், கவனமாக பாருங்கள். குட்டீஸ், இப்போ நான் உங்களுக்கு இர், அதாவது பெரிய இர் எப்படி எழுதலான்னு காட்டிகிட்ருக்கேன். கவனமாக பார்த்துக்கோங்க. இதுதான் இர். இப்போ நாம் இர் எழுதி பார்த்துட்டோம். ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நாம் இன், அதாவது 2 சுழி இன் எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா? நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன், கவனமாக பார்த்து கற்றுக்கோங்க. குட்டீஸ், இப்போ நான் உங்களுக்காக எழுதுறது 2 சுழி இன். இதுதான் 2 சுழி இன். இப்போ நாம் இன் எப்படி எழுதலான்னு பார்த்துட்டோம். ஓகே குட்டீஸ், இப்போ நாம் மெய் எழுத்துக்கள் 18ஐயும் முதல்ல எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி எழுதலாங்கிறதையும் தெளிவாக அழகாக பார்த்துட்டோம்.
ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம மெய் எழுத்துக்கள் 18ஐயும் எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம். அதை எப்படி எழுதுறதுன்னு கூட நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். எல்லாரும் நல்லா கற்றுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போகிறேன். ஓகேவா? என்னென்னா, அந்த மெய் எழுத்துக்களில் ஒவ்வொரு எழுத்துக்களாக நான் உங்களுக்கு காட்டி இது என்ன எழுத்துன்னு கேட்பேன். அதை நீங்கள் கரெக்டாக சொல்லிடணும். ஓகேவா? ஓகே, போகலாமா? பாருங்கள், இப்போது நான் உங்களுக்கு ஒரு எழுத்து காட்டுறேன். இது என்ன எழுத்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், வெரி குட். இது இத்து. வெரி குட் குட்டீஸ், எல்லாரும் அலர்ட்டாக இருக்கீங்க. ரொம்ப நல்ல குட்டீஸ். ஓகே, அடுத்து இன்னொரு எழுத்து நான் காட்டுறேன். அதையும் இதே மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிடணும். ஓகேவா? ஓகே, கவனித்து பாருங்கள். இது என்ன எழுத்து? எஸ், இது இஞ்ச். ஓகே, வெரி குட் குட்டீஸ். ஓகே, இதே ஸ்பீடில் நம்ம போகலாமா? அடுத்த ஒரு எழுத்து உங்களுக்காக நான் காட்டுறேன். பாருங்கள், இது என்ன எழுத்து? எஸ், இது இக்கு. வெரி குட் குட்டீஸ், ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க. ஓகே, இதே ஸ்பீடில் அடுத்து நான் ஒரு எழுத்து காட்டுவேன். அதையும் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது என்ன எழுத்து சொல்லுங்கள். இது என்ன எழுத்து? வெரி குட். இது இப். ஓகே குட்டி, சூப்பராக ஆன்சர் பண்ணுறீங்க. ஓகே, நல்லா படிச்சிருக்கீங்கன்னு இதுலேருந்தே தெரியுது. ஓகே, அடுத்து நான் ஒரு எழுத்து காட்டுறேன். அதையும் கரெக்டாக சொல்லிடணும். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், இது என்ன எழுத்து? ஓகே, இது இச். ஓகே, சூப்பர், நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க குட்டீஸ். ஓகே, அடுத்து இதே மாதிரி இன்னொரு எழுத்து காட்டுவேன். அதுக்கும் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், இப்போது இது என்ன எழுத்துன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது என்ன எழுத்து? இது இம். எஸ், வெரி குட், வெரி குட். கீப் இட் அப். ஓகே, சூப்பர். அடுத்து ஒரு எழுத்து பார்க்கலாமா? ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு எழுத்து காட்டுவேன். கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஓகே, பாருங்கள், இது என்ன எழுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், இது இல். ஓகே, வெரி குட், வெரி குட் குட்டீஸ். ஓகே, இதே மாதிரி கவனமாக பாருங்கள். நான் அடுத்தும் ஒரு எழுத்து காட்டுவேன். கரெக்டாக அது என்ன மெய் எழுத்துன்னு சொல்லிடணும். ஓகேவா? பாருங்கள், தெரியுதா? இது என்ன எழுத்து பார்த்து சொல்லுங்கள். எஸ், சூப்பர். இது இங். ஓகே குட்டீஸ். ஓகே, ரொம்ப நல்ல குட்டீஸ், நல்லா கவனிச்சிருக்கீங்க. ஓகே, இப்போது அடுத்து இதே மாதிரி ஒரு எழுத்து காட்டுவேன். கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும். ஓகேவா? பாருங்கள், தெரிகிற எழுத்தை என்ன எழுத்து இது சொல்லுங்கள் பார்க்கலாம். இது எஸ், இது இந்து. வெரி குட், வெரி குட், சூப்பர் குட்டீஸ், நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க. எல்லோரும் ப்ரில்லியண்ட்டாக இருக்கீங்கன்னு தெரியுது. ஓகே, இதே ஸ்பீடில் அடுத்து இன்னொரு எழுத்து பார்த்துடலாமா? இதே மாதிரி ஒரு எழுத்து காட்டுவேன். கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும். ஓகேவா? பாருங்கள், இது என்ன எழுத்து யோசிச்சு சொல்லுங்கள். ஓகே, இது இல். ஓகே, ஓகே குட்டீஸ், கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொரு எழுத்து காட்டுவேன். அதுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும். ஓகேவா? பாருங்கள், இது என்ன எழுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், இது இன். அதாவது 2 சுழி இன். ஓகே குட்டி, சூப்பர். நல்லா கவனமாக பார்த்துருக்கீங்கன்னு தெரியுது, நல்லா படிச்சிருக்கீங்கன்னு தெரியுது. ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நான் உங்களுக்கு ஒரு எழுத்து காட்டுவேன். அது என்ன மெய் எழுத்துன்னு சொல்லணும். ஓகேவா? கவனமாக பாருங்கள். இது என்ன எழுத்து யோசிச்சு சொல்லுங்கள். எஸ், இது ஈ. ஓகே, வெரி குட் குட்டி, சூப்பராக சொல்லிட்டீங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு எழுத்து பார்க்கலாமா? இதே மாதிரி காட்டுவேன். கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், இது என்ன எழுத்து பார்த்து சொல்லுங்கள். எஸ், இது இவ். வெரி குட் குட்டி, சூப்பராக ஆன்சர் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இதே மாதிரி இன்னொரு எழுத்து பார்த்துடலாமா? பாருங்கள், நான் காட்டுறேன், பதில் சொல்லணும். பாருங்கள், இது என்ன எழுத்து சொல்லுங்கள். இது என்ன மெய் எழுத்து? வெரி குட், இது இட். ஓகே குட்டி, சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்க, நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியுது. ஓகே, இதே மாதிரி இன்னொரு எழுத்து காட்டுவேன்.
கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? கவனமாக பார்த்து ஆன்சர் பண்ணணும். பாருங்க, இது என்ன எழுத்து? எஸ், வெரி குட். இது எண், 3 சுழி எண். வெரி குட் குட்டி, சூப்பர் சூப்பர். ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா கவனிச்சிருக்கீங்க, இதுலேயே தெரியுது. ஓகே, அகைன் இன்னொரு எழுத்து பார்க்கலாமா? இன்னொரு எழுத்து காட்டுறேன், அதையும் கரெக்டாக கவனித்து சொல்லணும். பாருங்க, இது என்ன எழுத்து? இது இர். ஓகே, வெரி குட். இது இர். ஓகே குட்டீஸ், அடுத்து இன்னொரு எழுத்து காட்டுறேன், இதே மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிடணும். பாருங்க, இது என்ன எழுத்து? சொல்லுங்க குட்டீஸ், இது என்ன எழுத்து? எஸ், இது இல். வெரி குட் குட்டீஸ், அழகாக சொல்லிட்டீங்க, சூப்பராக சொல்லிட்டீங்க. ஓகே குட்டீஸ், அடுத்து இதே ஸ்பீடில் போகலாம். இன்னொரு எழுத்து காட்டுறேன், கவனமாக பார்த்து சொல்லணும். ஓகேவா? பாருங்க, இது என்ன எழுத்து? என்ன எழுத்து இது? வெரி குட், சூப்பர் குட்டீஸ். இது இர். வெரி குட் குட்டீஸ், சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே குட்டீஸ், நான் உங்களுக்கு அந்த மெய் எழுத்துக்களில் 18 எழுத்துக்களையும் கேட்டேன். 18 எழுத்துக்களுக்கும் அழகாக தெளிவாக நிதானமாக தப்பே இல்லாமல் ஆன்சர் சொல்லிட்டீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நல்லா கவனிச்சிருக்கீங்க. வெரி குட் குட்டீஸ். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். நமது மனமாகிய மலரில் தங்கியிருக்கக்கூடிய இறைவனை ஒவ்வொரு நாளும் நினைத்து வாழ வேண்டும். அவ்வாறு நினைத்து வாழ்ந்தால் மன நிறைவோடு நெடுங்காலம் வாழலாம். பெபிள்ஸ் தமிழ்.